வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க தமிழகத்தில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை. நாளுக்கு நாள் தினமும் ஒரு பரபரப்பான செய்தி தான். இந்த கட்சியிலேருந்து இவர் அங்கே தாவுறாரு, அந்த கட்சியிலேருந்து இவங்க இங்கே தாவுறாங்க அப்படின்னு பரபரப்பான செய்தி. நேற்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த கே.எஸ். அழகிரியை நீக்கிவிட்டு செல்வ பெருந்தகையை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேர்தல் நெருங்குற நேரத்தில் இந்த மாற்றம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தேர்தல் நெருங்க நெருங்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை மாற்றுறது ஆரோக்கியமானது அல்ல அப்படின்னு கட்சி தலைமையில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் விமர்சகர்களும் இது ஆரோக்கியமானது அல்ல, ஏன்னா தேர்தல் நெருங்க நேரத்தில் இது மாதிரி கட்சி தலைவர்களை மாற்றுறது ஓட்டு வங்கியை சரிக்கக்கூடிய சரிவு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிடும். அதனால் இது ஒரு சரியான போக்கு இல்லைன்னும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. இப்போ செல்வ பெருந்தகையை இந்த நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டது ஏன்? பெருவாரியான ஓட்டுகளை அவர் பெறக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கிறதா? எஸ்சி எஸ்டி ஓட்டுகளை பெறுவதற்கும் சிறுபான்மையர் ஓட்டை பெறுவதற்கும் அவருக்கு வாய்ப்பு அவரால் முடியுமா? அதனால தான் அவங்கள கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக அவரை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு பார்வையும் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த நிலையில் தேமுதிக கட்சி மாவட்ட செயலாளர் கூட்டத்தையும் நடத்தியிருக்கிறாங்க. அவங்க கேட்குற 4 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்குறாங்க. இந்த சீட்டு 2 கட்சிகளும் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ராஜ்யசபா சீட்டெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, வேணும்னா நீங்கள் கேட்குற சீட்டில் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அதிகப்படியான சீட்டை கொடுக்குறோம் அப்படின்னு பாஜகவும் கைவிரிக்கிறாங்க, அதிமுகவும் கைவிரிக்கிறாங்க. இந்த நிலையில் தேமுதிகனுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். பாஜகவோட கூட்டணிக்கு போகலாமா இல்லை அதிமுகவுக்கு போகலாமா அப்படின்னு சரியான முடிவு எட்டப்படாமல் அவங்க ஒரு குழப்ப நிலையில் தேமுதிகக்கு இருக்கிறது. அரசியல் வட்டாரத்தை பரபரப்பாக பேசுகிற விஷயம் என்னன்னா, அதிமுகவில் தேமுதிக இணைஞ்சால் மட்டும்தான், ஏன்னா மாநில கட்சியில் அவங்க இணைஞ்சா கூட்டணி வச்சாதான் அவங்களுக்கு எதிர்காலம் இருக்கும். தேசிய கட்சியோட கூட்டணி வைத்தார்கள்னா அவர்களுக்கு தமிழகத்தில் ஒரு சப்போர்ட் இருக்காது, மாநிலத்தில் மிகப்பெரிய சப்போர்ட்டை இழக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதனால மாநில கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி வைக்கிறது தான் சரியாக இருக்கணும்னு ஒரு வட்டாரங்களில் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில் தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாவட்ட செயலாளர்களை வரவழைத்து ஒரு கூட்டத்தை போட்டிருக்கிறாங்க. மீண்டும் கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் அவர்கள் எதிர்காலம் இருக்கணும் ஒரு பக்கம் பார்வை இருக்கிற பொழுது, பாஜகவும் தேமுதிகவை இழுக்கணும்ன்ற ஒரு முயற்சியிலையும் பாஜக முயற்சி பண்ணுறாங்க. யாருடன் கூட்டணி வைப்பார்கள் என்று நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டைகளை சின்னத்தில் அந்த சின்னத்தில் தேர்தலை சந்திப்பாரா, அந்த சின்னத்தை வச்சு தான் தேர்தலை ஓட்டு கேட்பாரா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியை மாறி இருக்குது. ஏன்னா இரட்டைகளை சின்னத்திற்கு மிகப்பெரிய நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் இரட்டைகளை சின்னம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு சாதகமாக அமைஞ்சு விடுமா, இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குமா? இந்த இரட்டைகளை சின்னம் 2 பேருக்கும் கிடைக்காமல் 2 பேரும் வேறு வேறு சின்னத்தில் இந்த தேர்தலை சந்திப்பார்களா? அப்படி 2 பேரும் வேறு வேறு சின்னத்தில் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தார்கள் என்றால் மக்கள் அவர்களுக்கு ஓட்டளிப்பார்களா? மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். ஏன்னா இரட்டை இலை சின்னம் என்பதுன்னு ஒரு அடையாளமாக மக்களுக்காக, அந்த இரட்டை இலை என்றாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி, புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டு இரட்டை இலையை பார்த்து பட்டன் அமைச்சிருவாங்க, ஓட்டு செலுத்திடுவாங்க. இந்த நிலை இந்த முறை இரட்டை இலை சின்னத்திற்கு ஒரு வழக்கு இருக்கிறதுனால அந்த இரட்டை இலை சின்னம் வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த சின்னத்தில் நிற்பார்? ஓ பன்னீர்செல்வம் அவருக்கும் அந்த சின்னம் கிடைக்கலன்னா அவரும் எந்த சின்னத்தில் நிற்பார்? அப்படி நின்றார்கள் என்றால் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தடுமாற்றம் தான் கிடைக்கும். ஏன்னா அவர் இந்த இரட்டையிலை சின்னத்தில் நின்று எடப்பாடியை தன்னை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழலாக இந்த தேர்தலை அவர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு இரட்டையிலை சின்னத்தை அவர் பக்கம் சாதகமாக கொண்டு வந்தால் இந்த தேர்தலில் வெல்வதற்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இரட்டையிலை சின்னம் அவருக்கு கிடைக்காமல், ஓ பன்னீர்செல்வத்துக்கும் கிடைக்காமல், எடப்பாடிக்கும் கிடைக்காமல் இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் நிச்சயமாக வெல்வதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவாக மாறிவிடும். அப்போது எடப்பாடி பழனிசாமி தன்னை நிரூபிக்கிறதுலேருந்து கொஞ்சம்
அவருக்கு சரிவு நிலை ஏற்பட்டுவிடும். இந்த நிலையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சரி கட்டுவாரா என்றெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில நாடாளுமன்ற தேர்தல்ல மிகவும் சவாலான மிகவும் போட்டி நிறைந்த இந்த தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இது வந்து மிகப்பெரிய சவாலான தேர்தல் தான். பன்னீர்செல்வம் தனித்து அவர் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு. அவருக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா? அப்படி இல்லை என்றால் தாமரை சின்னத்தில அவர் நிற்பாரா? அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தேமுதிக, அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறது தான் ஆரோக்கியமா இருக்கணும்னு பேசுறாங்க. அதேபோல இன்னொரு விஷயம் பேசுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை என்று இன்னும் ஒரு வாரங்கள்ல தெரிஞ்சுவிடும். ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காங்கிரசுடன் ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஒரு அரசல் புரசலாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. எந்த அளவுக்கு இது உண்மை என்று தெரியவில்லை. 2, 3 நாட்களுக்கு பிறகு இது ஒரு ஒரு பேசுபொருளாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவித்து விட்டால் அப்போ ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுவிடும். இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவுறது, எனக்கு இந்த சீட்டு குடுக்கல, அதனால நாங்க கோச்சிக்கிட்டு போய் அந்த கட்சியில சேர்றது, நான் இவ்வளோ வருஷமா மூத்த அரசியல்வாதியா இருக்கிறேன். இந்த கட்சியில வந்து எவ்வளோ உழைச்சிருக்கிறேன். எனக்கு வந்து சீட்டு குடுக்காம நீங்க வேற யார் இப்போ வந்தவனுக்கெல்லாம் சீட்டு குடுக்குறீங்க அப்படின்னு அப்படி ஒரு சலசலப்பு ஏற்பட்டு அதிமுகல இருந்து பாஜகல போய் சேர்றதும், பாஜகவுல இருந்து பிரிந்து வந்து அதிமுகல சேர்றதும், இங்கிருந்து திமுகவுக்கு போறதும், இல்ல அங்கிருந்து காங்கிரஸ்க்கு வர்றதும், இப்படி மாறி மாறி வந்து தேர்தல் தேதி அறிவித்த பிறகு இது ஒரு பரபரப்பான செய்தியும் கண்டிப்பாக வரும். எங்கிருந்து யாரெல்லாம் பிச்சுக்கிட்டு போய் எந்த கட்சியில் இணைவார்கள் என்று நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிகப்பெரிய திருவிழா கோலமாக மிகப்பெரிய பரபரப்பு நிறைந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய தலைவர்கள் என்ன மாதிரியான வியூகங்களை வகுத்து இந்த தேர்தலை சந்திப்பார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.